தம்பி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த கொள்கை தலைவர்களுக்காக இந்த மக்கள் கூடுறாங்க. அவரை பார்க்க வருந்து கூடுறாங்க, அவ்வளவுதான். அப்படி பார்த்தா இங்க யாருக்கும் ஓட்டு இல்லை, காந்திக்கு தான் ஓட்டு. ஏன்னா நீங்க கொடுக்குற நோட்ல காந்தி இருக்காப்ல, அந்த நோட்டுக்கு தான் ஓட்டு. நீ அத்தியாவசிய தேவையில்லை மின் கட்டணத்துல உயர்த்தி விட்டுட்ட, நீ சொத்து வரியை ஏற்றி விட்டுட்ட. நான் வாடகைக்கு வீட்டுல குடியிருக்கேன், அவன் அந்த வீட்டு உரிமையால அவன் காசுல இருந்து கட்டுவானா, என் வாடகை உயர்த்தி அந்த வரியை கட்டுவானா? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சு, அங்க நிக்க வேண்டியது. கடப்பாறை பிறந்தவர் காந்தியை தெரியுதா, அண்ணல் அம்பேத்கரை தெரியுதா, அல்லது இந்த வல்லபாய் பட்டேலே தெரியுது? அவருக்கு எதுக்கு 3000 கோடியில் அவ்வளவு பெரிய செலவு வச்சுக்க? கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் செய்வாங்க, செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் செய்வாங்க. இவங்க சேவை அரசியல் செயல் அரசியல் தெரியாது, மக்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க. இப்ப 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கா, எத்தனை ஆண்டு கொடுப்பேன்? நான் கேட்கறதுக்கு அண்ணன் கேட்கறது பரிசு. களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் போனாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சு, அங்க நிக்க வேண்டியது. கடப்பாறை பிறந்த ஊர்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்க பாரதிய ஜனதா வரல, ஆண்ட அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. இப்போ வாக்குக்கு காசை வாக்காளர் உரிமை தொகைன்னு சொல்லணும், மாத்திக்கிற வேண்டியதானே. இலவசத்தை ஏன் சொல்லணும்? இலவசம் அது எல்லாரும் திட்டுறாங்க, அப்ப விலை இல்லா. அது மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை 99 நாள் கூட்டல் 1ன்னு வச்சுக்கிற வேண்டியது. சரி, பாரதிய ஜனதா எத்தனை திட்டத்துக்கு தான் இதுக்கு முன்னாடி வச்சிருக்குது? இந்த நாட்டின் அடையாளம்ங்கிறது, இந்த நாட்டை விட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா அண்ணல் காந்தியடிகளும் அண்ணல் அம்பேத்கரும் தான். இந்த நாட்டை விட்டு வெளியில போனீங்க, நீங்க வேணா பயணம் பண்ணி போய் வல்லபாய் பட்டேல்னு பேசி பாருங்க. ஏதாவது ஒரு நாட்டுல வல்லபாய் பட்டேல யாருக்காவது தெரியுதான்னு பாருங்க. காந்தியை தெரியுதா, அண்ணல் அம்பேத்கரை தெரியுதா, அல்லது இந்த வல்லபாய் பட்டேலே தெரியுது? அவருக்கு எதுக்கு 3000 கோடியில் அவ்வளவு பெரிய செலவு வச்சிங்க? எதுக்கு? ஏன்னா RSS மேல இருந்த தடையை அவர் நீக்கினார். அதை தவிர என்ன எதுக்காக வச்சிங்க அவருக்கு அவ்வளவு பெரிய செலவு? அதே குஜராத்ல ஏன் காந்திக்கு வைக்கல? இதை நீங்க காந்தியை போட்டுறதா? மற்ற கட்சியை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கான நேர்மையை தகுதியை வச்சுக்கிட்டு பேசணும். ஏன்னா இவங்க கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் செய்வாங்க, செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் செய்வாங்க. இவங்க சேவை அரசியல் செயல் அரசியல் தெரியாது, மக்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க. அதனால கடனை வாங்கி வாங்கி அந்த நேரத்துல அந்த தேவையை இப்ப காசை கொடுத்து தேர்தல் வரும்போது அந்த வாக்கை வாங்கிட்டு பதவிக்கு வந்துருவாங்க. மறுபடியும் அடுத்த தேர்தலை எப்படி செய்யறது? குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்தோம், சரி இன்னொரு 500 கொடுத்தா அந்த வாக்கை நம்மளை தக்க வச்சுக்கலாம். இதைத்தான் சிந்திப்பாங்க. ஒரு தாயை ஒரு குடும்பத்தின் தலைவியை ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. ஒரு இட்லியின் விலை 30 ரூபா, ஒரு இட்லிக்காக சம்பாதிக்க முடியாது. இந்த நாட்டை எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துக்கிட்டு போவீங்க? நீ 180 லட்சம் 86 லட்சம் கோடி கடன் வந்துட்டு இந்தியாவுக்கு, இவன் 10 லட்சம் கோடி கடன் வந்துச்சு ஒரு மாநிலத்துக்கு. எங்க போய் நிறுத்துவீங்க கடைசியா? இவங்க தான் கொரோனா நேரத்துல கூடுதலா பணிக்கு எடுத்தாங்க, பிள்ளைகளை எடுத்துட்டு நாங்க பணி நிரந்தரம் செய்யறேன்னாங்க. கொரோனா நேரத்துல மருத்துவர்களும் செவிலியர்களும் கடவுள் போலவும் தேவதை போலவும் தெரிஞ்சாங்க. இப்ப அது தேவையில்லாதவங்களா தெரியுறாங்க. இவங்க சொன்னதா நாங்க வந்தா பணி நிரந்தரம் செய்வோம்னு இவங்க சொன்னதுதான். வென்று வந்த பிறகு அதை வெற்று சொல்லாக்கி தூக்கி போட்டு வீதியில போட்டுட்டாங்க. செவிலியர் மட்டும் இல்ல, மருத்துவர் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, பணி நிரந்தரத்துக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்துக்கு போராடுறாங்க, பணி தேர்வு செஞ்சுட்டு பணி நியமிங்கன்னு சொல்லி போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள், மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள், அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வு திட்டத்துக்கு போராடுறாங்க. ஒரு நல்ல ஆட்சிங்கிறது 1000 இல்ல, மாசம் 15,000 20,000 ஒரு தாய் அல்லது 5,000 10,000 ஈட்டி கொள்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதா மக்களுக்கான அரசியல். மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்து மக்களின் நலன் சார்ந்த அரசியல். இப்ப 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கா, எத்தனை ஆண்டு கொடுப்பேன்? நான் கேட்கறதுக்கு அண்ணன் கேட்கறது பரிசு. இப்ப 10 லட்சம் கோடியை நம்ம கடன் தொடுது, எத்தனை ஆண்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? நீங்க 56 வரைக்கும் கூட ஆளுங்க சாமி, எத்தனை காலத்துக்கு கொடுப்பீங்க? இந்த காசை எங்க இருந்து எடுக்கிறீங்க? 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, இளைஞர்களுக்கு தமிழ் மகன்னு கொடுக்குறீங்க, இது புதுமை பெண்ணுன்னு கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்க, எங்க இருந்து அந்த காசை எடுக்கிறீங்க? நீ அத்தியாவசிய தேவையில்லை மின் கட்டணத்துல உயர்த்தி விட்டுட்ட, நீ சொத்து வரியை ஏற்றி விட்டுட்ட. நான் வாடகைக்கு வீட்டுல குடியிருக்கேன், அவன் அந்த வீட்டு உரிமையால அவன் காசுல இருந்து கட்டுவானா, என் வாடகை உயர்த்தி அந்த வரியை கட்டுவானா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு.
நீ வாழவே முடியாத அளவுக்கு எல்லா பொருளின் விலையும் ஏற்றி விட்டு 1000 ரூபா கொடுக்குறேன் 1000 ரூபா கொடுக்குறேன். ஒரு அம்மாவையெல்லாம் பேச விடுறாங்க. அந்த 1000 ரூபாயை வச்சு நான் 2 ஆடு வாங்கினேன், இன்னைக்கு 400 ஆடுகளா பெருகி இருக்குது, நான் 2 பசுமாடு வாங்கி விட்டுருக்கேன். 1000 ரூபாய்க்கு பசுமாடு வாங்கிடுவீங்களா? ஏன்னா சொல்றவன் பைத்தியக்காரன், பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பைத்தியக்காரனா, கேடு கெடுக்கவும் பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு என்ன இப்படி? ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் எல்லாமே தூய சக்தி ஆயிரும். சலவைக்கு போட்டு வாங்கிட்டீங்கன்னா, வெளுக்க போட்டு வாங்கினீங்கன்னா தூய சக்தி தீய சக்தி. அதில் உங்களுக்கு தெரியாததா அதுல யாரு தீமைன்னா எது தீமைன்னு சொல்லணும். எதனால இது தீய சக்தி? தம்பி நினைச்சுக்கிட்டு இருக்காரு இந்த கொள்கை தலைவர்களுக்காக இந்த மக்கள் கூடுறாங்க. அவரை பார்க்க வந்து கூடுறாங்க, அவ்வளவுதான். திமுகவின் கொள்கைக்கு ஓட்டு போடுறாங்களா யாராவது சொல்லுங்க தம்பி. திமுகவின் கொள்கைக்கு ஓட்டா, அதிமுகவின் கொள்கைக்கு ஓட்டா, கொடியில அண்ணா இருக்காரு, எம்ஜிஆர் இருக்காரு, அதுக்கு ஓட்டா? நீங்க கொடுக்குற நோட்டுக்கு ஓட்டு. அப்படி பார்த்தா இங்க யாருக்கும் ஓட்டு இல்லை, காந்திக்கு தான் ஓட்டு. ஏன்னா நீங்க கொடுக்குற நோட்ல காந்தி இருக்காப்ல, அந்த நோட்டுக்கு தான் ஓட்டு. அதனால சும்மா வீண் கொள்கை பேசி யாரு வாக்கு கேட்கிறா? எங்களை தவிர கொள்கை பேசி யாரு வாக்கு கேட்கிறா? நாங்க வந்தா அதை செய்வோம் அதை செய்வோம், எதுவும் பேசுறது இல்லை. புரட்சி தலைவியின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, அதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாவின் ஆட்சி இங்க வந்தா இது நாங்க கழக ஆட்சியில குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம். என்ன 1000 ரூபாய் ஒரு உரிமை தொகை? அதுவும் கலைஞரின் உரிமை தொகை. அவருக்கு என்ன அதுல உரிமை தொகை? அவர் பரம்பரை சொத்து, ஏதோ சேர சோழ பாண்டியர் பரம்பரை, அதை வித்துட்டு கொண்டாந்து கொடுத்தீங்க. ஏன்னா எனக்கு 4 எதிரி, என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்லன், எனக்கு 4 வில்லன். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ். Subscribe to One India and never miss an update.